கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, இனிமேல் கண்டிப்பாக விட்டு வைக்காதீங்க. அதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு கட்டு நல்ல ஒரு 1/2 கிலோ இருக்கிற மாதிரி கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குழம்பு பண்ணலாம், சாதம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்தது. இந்த கொத்தமல்லி தழையோட மணம் பார்த்திங்கன்னா, அது வச்சிருந்து நிறைய நாளுக்கு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிபின்னு பார்த்திங்கன்னா தொக்கு. மாதக்கணக்கில் கெடாமல் இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பர்பான அந்த ஃப்ளேவர் அரோமா மாறாமல் இருக்கிற மாதிரி சூப்பரான தொக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த தொக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி அப்படின்னு எதுக்கு வேணாலும் டக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஊறுகாயெல்லாம் தோற்று போகுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தொக்கு இருந்ததுன்னா போதும், வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு கட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கிற மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு அதனுடைய வேறு பகுதியை கட் பண்ணிக்கிட்டேன். கனமான தண்டையும் எடுத்துட்டேன். தண்டுலையுமே நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால, முத்தின தண்டு இருந்தாலுமே நார் நாராக ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது சக்கையாக இருக்கும். அதனால் முத்தின தண்டையும் வேரையும் எடுத்துட்டு, இளந்தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டும் இலையும் எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு, தண்ணி வடிகிற இந்த மாதிரி நெட்டு மாதிரி இருக்கிற பேஸ்கெட்டில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடட்டும். இது தண்ணி வழியட்டும். அதுக்கிடையில் இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த கொத்தமல்லியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, மெடிசனல் வேல்யூஸ் நிறைய இருக்குது. இந்த நன்மைகள் குறையாமல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்த தொக்கு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கும் புளி எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன். அளவான வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது ஊறட்டும். அதுக்கிடையில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கடுகு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கொத்தமல்லி தலைக்கு நான் சொல்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கும் வெந்தயம். நான் டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 3 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது ஹீப் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து 2யும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்க தேவையில்லை, அப்படின்னா அரைப்படாது. அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெயே பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். அது கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும்போது எடுத்துருங்க. அதே எண்ணெயில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தண்ணி இல்லாமல் வடிஞ்சிருச்சு இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடும். ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அந்த இலைகளை எடுத்து நம்ம அதே அந்த மிளகாய் வறுத்த எண்ணெயிலேயே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வதக்காதீங்க. எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இது நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து தனியாக வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த கடுகு, வெந்தயம், வரமிளகாய் இது 3யும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி, தண்ணி சேர்க்க வேண்டாம், பொடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணுங்கிறதில்ல. அதே அந்த பவுடரோட நம்ம ஊற வச்ச புளியையும் சேர்த்துக்கோங்க. புளியையும் சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு வேணும்னாலும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் அந்த புளி வதக்கின கொத்தமல்லி தழை அதை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, நம்ம வறுத்த பவுடர் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான உப்பை நான் இங்கேயே சேர்த்துடுறேன். இங்கேயே சேர்த்துட்டிங்கன்னா கல் உப்பு நல்லா அரைப்பட்டுரும். தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா அரைச்சி ஓரளவு ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வெளுன்னு இருக்கும். கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி தொக்கு பதத்துக்கு கொண்டு வரத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப பெருன்னும் இல்லை. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுட்டேன். திரும்பவும் அதே பேனை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லெண்ணெயில் செய்யும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது. வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு சூப்பராகவே இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. பெருங்காயம் வேணும்னா கொஞ்சோண்டு இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். கடுகு, பெருங்காயம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்க்கும்போது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை சாதம் தேவையில்லை, இந்த தொக்கே சூப்பராக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம், அதுவும் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம். பூண்டு சின்ன பூண்டாக இருந்ததுன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உரிச்சிட்டு லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க.
நான் சொல்கிற பக்கம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டு அப்படியே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கும் வேக விட்டுட்டிங்கன்னா கெடாது. பொன்னிறமாக வர்ற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த நம்ம செய்கிற பக்குவம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக செய்யும்போது அது நல்லா குக் ஆகிடும். அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அதிகமாக தண்ணி வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மிதமான தீயில் இது நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வெந்து, நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும். அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக செய்யுங்க. இந்த டைமில் மட்டும்தான் நம்ம ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணும். பொறுமையாக செய்யும்போது இது கெட்டே போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா சுருண்டு எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெயை மேலாப்பில் விட்டுக்கலாம். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணணும். நம்ம முதல்ல எண்ணெயை காய வச்சு கடுகு பெருங்காயம் உளுந்தம்பருப்பு சேர்த்தோம். இப்போ பச்சை எண்ணெயை வெந்து வரும்போது கொஞ்சோண்டு அந்த நல்லெண்ணெய் அந்த ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக அந்த நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வேக விட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரம் நல்லா சுருண்டு வரும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கும் வெல்லம் எடுத்து தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லெண்ணெய் இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. மாதக்கணக்கில் சூப்பராக இருக்கும். சுவையும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அட்டகாசமான இந்த கொத்தமல்லி தொக்கு என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.